இப்போ ஒரு நெட் கிளாத்தில் வந்து ப்ளவுஸ் பேக் நெக் தைக்கிறோம். ஒரு லைனிங்கும் நெட் கிளாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ எப்பவும் போல் நம்ம வந்து பாருங்கள் நெக் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதாவது 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஹைட்டு வந்து 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. அதுக்கும் பக்கத்தில் வந்து மறுபடியும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு பாருங்கள் இப்படி அகலமாக வந்து நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணணும். இது நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால தான் இந்த டைப்பில் நான் கட் பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். என்னுடைய வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக, சரிங்களா? இப்போ அந்த நெக்கு பேக் நெக் வெட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கத்தில் வந்து போட் நெக் மாதிரி கொஞ்சம் வெட்டிக்கலாங்க பீஸு. பாருங்கள் இந்த மாதிரி தான் 3 இன்ச்சு இறக்கம் வச்சு போட் நெக் வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணியாச்சு லைனிங்கில். இந்த போட் நெக் வெட்டின பீஸ் அப்படியே வச்சுருக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது பேக் நெக் பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ப்ராடாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பைப் அதாவது கிராஸ் கிளாத் வச்சு நம்ம எப்பவும் போல் அடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம பைப்பிங் மாதிரி அடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அதே கிளாத்லேயே கட் பண்ணி கிராஸ் பீஸ் போடுறோங்க. கிராஸ் போட்டால் தான் நீட்டாக ஃபினிஷிங் வருங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நெக்கில் வச்சு அடித்து நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள் இந்த மாதிரி அது வந்து அட்கட் போட்டு திருப்பணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வருங்க. பாருங்கள் போட்டு இது மாதிரி திருப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெட் கிளாத்து மேலே போட்டு அதையும் பின் குத்தி நீட்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கணுங்க. அந்த கிளாத் மேலே வச்சு தையல் போட்டு ரெண்டாவது பாருங்கள் அப்படியே 2ஆக மடித்து அந்த போட் நெக் வெட்டணும் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே நெட் கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து பைப்பிங் துணி வச்சு அதாவது லைனிங் கிளாத்தில் வச்சு பாருங்கள் நெக்கு அந்த போட் நெக்குக்கும் வச்சு இந்த மாதிரி பைப்பிங் வச்சு அடிச்சுக்கணும். பாருங்கள் இப்போ அடிச்சுட்ருக்குறேன் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணுற பாருங்கள். ஒரு 3 இன்ச்சில் கிளாத் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்து சேர்த்துனோம்னா ஃப்ளார் வரும். ஒரு 5 இதழ் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வச்சு கோல்டு பேட்ச் இருக்குது பாருங்கள், அது மாதிரி சென்டரில் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 ஃப்ளார் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழே வந்து கோல்டு நாட்டு வச்சுருக்கேன். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேக் நெக் மாடலு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மாடலில் வந்து நான் போடுறேங்க. மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. பாருங்கள் இது லைட் கலர்னால இப்படி தெரியுது. ஸோ இனி அடுத்து வந்து கொஞ்சம் டார்க் கலரில் போடுறேன். இதில் வந்து கோல்டு அந்த பேட்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த பாசி மாதிரி அது வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ.